ஸ்ரீ குருப்யோ நமக. பாரிஜாத மரமும் மலரும். நான் படித்த ஒரு நிகழ்வு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஒரு தரம் தேவலோகம் போயிருந்த நாரதருக்கு தேவேந்திரன் ஒரு பாரிஜாத மலரை கொடுத்தாராம். அதை அவர் எடுத்துட்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்க, கிருஷ்ணன் தன்னோட கையாலேயே ருக்மணியோட தலையில அதை சூட்டி விட்டாராம். இந்த விஷயத்த சத்யபாமாவோட இல்லத்திற்கு போய் நாரதர் பாமா கிட்ட சொல்லவும் அவளோட மனசுல ஒரு அசூயை உண்டாக்கித்து. கொஞ்ச நேரம் கழிச்சு பாமாவோட இல்லம் வந்த கிருஷ்ணனை பாமா தக்க முறையில வரவேற்காம அழுதுட்டே கோபமா படுத்துட்டு இருந்தாங்களாம். அவளை எழுப்பி சமாதானப்படுத்தி காரணத்தை தெரிஞ்சுட்டு பாமாவோட இல்லத்துக்கு பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து தர்றதா கிருஷ்ணர் வாக்களிச்சார். நரகாசுரனோட வதத்துக்கு அப்புறமா இந்திரனுக்கு உதவின கிருஷ்ணன் இந்திரன் கிட்ட பாரிஜாத மரத்தை கேட்டு பெற்று வர்றதுக்காக நாரதரை அனுப்பினாராம். இந்திரன் கொடுக்க மறுத்திட இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மரத்துக்காக ஒரு பெரிய போரே நிகழ்ந்தது. காசியப முனிவரோட அறிவுரைப்படி பாரிஜாத மரத்தை அதுக்கப்புறம் இந்திரன் துவாரகைக்கு அனுப்பி வைத்தாராம். மரம் பாமாவிற்கு கிடைத்தது பற்றின ஒரு சந்தோஷம் தனக்கு இருந்தா கூட அதுல பூத்து குலுங்கின மலர்கள் பக்கத்துல இருந்த ருக்மணியோட வீட்டுல வந்து குவியறது பாமாவுக்கு திரும்பவும் கோபத்தை உண்டாக்கித்து. ருக்மணி மேல பொறாமையும் ஏற்பட்டது. அடுத்த நாள் கிருஷ்ணன் பாமாவோட ருக்மணியோட வீட்டுக்கு சென்றார். ருக்மணி அகமகிழ்ந்து 2 பேரையும் வரவேற்றார். ருக்மணி உள்ள போய் தொடுத்து வச்சிருந்த பாரிஜாத மலர் மாலையை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணனுக்கு சூட்டி மனமகிழ்ந்தாளாம். அப்போ கிருஷ்ணர் ருக்மணி கிட்ட, எல்லா மலர்களையும் எனக்கே சூட்டிட்டையே, உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ருக்மணி, என்னையே பகவானுக்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு எனக்கென்று வேறெதற்கு? பகவானோட மகிழ்ச்சியே எனக்கு நிறைவை தருகிறது அப்படின்னு பணிவோடு சொன்னாளாம். இதை கேட்டு சத்யபாமா வெட்கி தலை குனிந்தாள். பாமா மலரை தானே சூடி மகிழ நினைத்தாள். மலர் கிடைக்கிறது அரிதாக இருந்தது. அதனை பகவானுக்கு அர்ப்பித்தாள் ருக்மணி. அதனாலதான் முயற்சி இல்லாமலேயே மலர் ருக்மணிக்கு கிடைச்சது. பாமா முயற்சி செஞ்சும் அவளால அந்த மலரை பெற முடியல. அப்போ சத்யபாமா தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டி கிருஷ்ணனோட பாதங்கள்ல விழுந்து வணங்கினாள். பாமாவின் மனத்தில் இருந்த துவேஷம் நீங்கினது பற்றி மகிழ்ச்சியை தெரிவித்தாராம் கண்ணன். அன்னியிலேந்து தன் வீட்டுல விழக்கூடிய பாரிஜாத மலர்களை கூட பறிச்சு ருக்மணிட்டே கொடுத்துட்டு வந்தாங்களாம் பாமா. ஒரு நாள் நாரதர் சத்யபாமாவோட இல்லத்திற்கு வரார். பாமா அவளை வரவேற்று வணங்கி கண்ணனோட அன்பு காரணமா தனக்கு பாரிஜாத மரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அதுல பூத்திருந்த மலர்களை கொண்டு அவரோட பாதங்கள்ல அர்ச்சனை பண்ணினாலாம். அப்ப நாரதர் பாமாவை பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு அவள் முற்பிறவியில செஞ்ச புண்ணியத்தினாலதான் கிருஷ்ணனை அடைந்தாள் அப்படின்னு சொன்னாராம். பாமா முற்பிறவியில கார்த்திகை ஏகாதசி விரதம் இருந்து துளசி செடியை வச்சு வளர்த்து வழிபட்டு வந்ததனுடைய பலனாகத்தான் இந்த பிறவியில பகவானை அடைஞ்சிருக்கிறதாகவும் சொன்னாராம். பாரிஜாத மரமும் அதனாலதான் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னார். கணவனோட அன்பு நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ, ஒரு துலாபாரத்தை போட்டு தானம் செய் அப்படின்னு நாரதர் பாமாவுக்கு அறிவுறுத்தினார். அப்போ பாமா அந்த துலாபாரத்துக்கான விவரம் பற்றி கேட்க நாரதர் அது பற்றி தெரிவிச்சார். கிருஷ்ணனை ஒரு தராசு தட்டுல வச்சு அவரோட எடைக்கு எடை பொன் வைத்து அதை தானம் செஞ்சா அப்படி செய்பவரை விட்டு பிரியாமல் கிருஷ்ணன் எப்பவும் அவர் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்ல சத்யபாமா அதற்கான முயற்சியில ஈடுபட்டாளாம். அதோட மட்டும் இல்லாம அந்த தானத்தை பெறும் தகுதி நாரதருக்கே இருக்கு அப்படின்னும் கேட்டாளாம். இதுல நாரதரோட சூழ்ச்சி இருந்தது அவளுக்கு தெரியாது. குறிப்பிட்ட நாள்ல தராசு தட்டுல பகவானை உட்கார வச்சு அவரோட எடைக்கு பொண்ணை இன்னொரு தட்டுல வைக்கிற மாதிரி தன்னோட பணிப்பெண்களுக்கு ஆணையிட்டாள் பாமா. அவள் மனசுல கிருஷ்ணன் எடைக்கு மேல பொருள் இருப்பதா ஒரு கர்வமும் இருந்தது. அப்ப நாரதரோட சூழ்ச்சியினால எவ்வளவு பொண்ணை வச்சும் கிருஷ்ணனோட எடைக்கு அவை சரியாக இல்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் பாமா வீழ்ச்சின்றிருக்க மற்ற கிருஷ்ண பத்தினிகள் எல்லாரும் அவளையும் அவள் துலாபாரம் செய்ய முற்பட்டதையும் பற்றி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில ருக்மணியால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு சத்யபாமாவை போய் ருக்மணி கிட்ட வேண்டிக் கொள்ளுமாறு சொல்ல, வேறு வழி இல்லாம சத்யபாமா ருக்மணியை போய் பிரார்த்திச்சாலாம். உடனே ருக்மணி அங்க வந்து தட்டுல உள்ள அனைத்து பொருட்களையும் நீக்கிவிட்டு கிருஷ்ணனை முழு மனசோட தியானிச்சு அவன் அருள் வேண்டி துளசி தளங்களை அந்த தட்டுல வைக்க தட்டு 2 சமமாயிடுச்சு.
தவறை உணர்ந்த பாமா தலை குனிஞ்சு நின்னாளாம். அப்ப நாரதர் அங்க வந்து, எந்த பக்தியினாலையும் செயலினாலையும் துலாபாரம் நிறைவேறியதோ அவருக்கே கிருஷ்ணர் சொந்தம் அப்படின்னு அவர் சொன்னாராம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.